ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ ज्ञानतिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। போன வாரம் எந்த ஸ்லோகம் வரைக்கும் हरे कृष्ण तंदर्पणम प्रभु 22 வரைக்கும் இல்ல 22 வரைக்கும் நித்யானந்தர் முடிச்சிருக்காரு. எஸ் பிரபு. ஆனா போன வாரம் சம்மரி சொல்லவே இல்லை பிரபு. பிரபுவே ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. சம்மரி யாராவது சொல்லுங்க. அப்புறம் நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க. பிரபு ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 6 பதம் 14. நாரதர் வந்து தனியா காட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. எதை பத்தினா பகவானுடைய தாமரை திருவடிகளை பத்தி தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பேற்பட்ட மனசோட அவர் தியானம் பண்றாருன்னா அன்புடன் கூடிய மனது. எப்படின்னா கிருஷ்ண மேல இருக்க அன்பு கவரப்பட்ட அன்பாக அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுது, நாரத கண்கள் வந்து தண்ணீர் பெருக்கெடுத்து பெருக்கெடுக்குதுன்னா அவரோட பக்தி நிறையாக என்ன பக்தி நிறையனா பாவ பக்தி. அந்த பாவ பக்தியாக நாரதுக்கு கண்களை தண்ணி பெருக்கெடுத்து வருது. அடுத்து பதம் 17 கிருஷ்ணரோட அன்புனா அந்த அன்பு ஏற்பட்ட பாகத்தாக அவரோட உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் வீங்க ஆரம்பிச்சது. அந்த அங்க வீங்க ஆரம்பிக்கிறது வந்து அந்த ஆனந்த பரவச இருக்கும்போது அங்க வீங்க ஆரம்பிக்குது. அந்த ஆனந்த பரவச அந்த அங்கம் அதனால அங்க வீங்கவும் அது வந்து மயக்கமிட்டாரு. கொஞ்சம் மயக்கமாகி பகவானையும் மறந்துட்டாரு, தன்னையுமே மறந்துட்டாரு. ஸோ அவராக பகவானையும் பார்க்க முடியாம போயிடுச்சு, தன்னையும் பார்க்க முடியாம போச்சு. இதுக்கு உதாரணமா நீங்க கூர்ம சைத்தன்யர் சொல்லியிருந்தீங்க. கூர்ம சைத்தன்யர் ஒரு நிமிஷம். கூர்ம சைத்தன்யர் பார்த்தீங்கன்னா பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு தடவை நைட் நேரத்தில் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்க இதான் வந்து பார்க்க பக்தர்கள் பார்க்குறாங்க. அப்போ மகாபிரபு அவங்க எங்க மகாபிரபு தேடிட்டு போவாங்க. அது பார்த்தா பூரி ஜெகநாத் கோயில் சிம்ம துவாரத்தை நின்றுட்டு இருக்காரு. பட் அங்க பார்த்தா மகாபிரபுவோட ரூபம் வந்து ஒரு கூர்ம ரூபத்தை இருக்கு. அப்போதான் எல்லாம் புரிஞ்சுக்காங்க மகாபிரபு வந்து தன்னோட கூர்ம அவதாரத்தோட பாவத்தை இருக்காருன்னு. ஸோ அதை வந்து இங்க உதாரணமா கொடுத்துருந்தீங்க. அடுத்து பதம் 18 பிரபு. இங்க பதம் 18 என்ன ஆகுதுன்னா பகவானோட ரூபம் வந்து மறைஞ்சு போயிடுது. இது நாரதருக்கு. ஏன்னா அவரோட அங்கங்க வீங்க ஆரம்பிச்சனால மறைஞ்சனால மனதில் தோன்றிய பகவானோட ரூபம் வந்து தெரியாம போயிடுது. மனதில் தோன்றிய பகவானோட ரூபம் எப்பேற்பட்ட ரூபம்னா மனசுக்கு கவலை மொத்தத்தையும் அழிக்க சக்தி வாய்ந்தது அந்த ரூபம். அப்பேற்பட்ட ரூபம் பகவானுடையது. அந்த ரூபம் வந்து பிரிஞ்சனால, தன்னோட மனசுல இருந்து பிரிஞ்சனால
அவரோட மனசு வந்து ரொம்ப படபடப்பா இருக்குது. அது படபடப்பாக்கி ரொம்ப கவலைப்படுறதுனால அது கவலைப்பட்ட கவலைப்பட்டோன்னா அது என்னன்னா எந்திரிச்சு கண் கண் திறந்துட்டாரு அந்த நேரத்துல. இது பதம் 18 பார்த்தோம் ப்ரோ. அடுத்து பதம் 19. ஆம், திரும்பி என்ன செய்யறது நாரதர் வந்து அந்த ரூபத்தை திரும்பி பார்க்க முயற்சி பண்றாரு. ஆஹ் திரும்ப திரும்ப அவர் என்ன பண்றாரு, அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அது பகவானோட ரூபத்தை பார்க்க முடியல. அதனால நாரதர் என்ன ஆகுதுன்னா அதிருப்தி ஆயிடுறாரு. திருப்தி ஏற்படாம போயிருது அவருக்கு அந்த இதுல. அப்போ திரும்ப திரும்ப அடுத்து படம் 20. ஆஹ் அவர் அவ்வளவு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணியும் அவர் நிறைய திரும்ப தவத்தை மேற்கொள்வாரு. ஆனா நாரதோட முயற்சியை பார்த்த பகவான் வந்து அசூயா வந்து அவர் வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அந்த அசூயான வாய்ஸ் எப்படி இருக்குன்னா இனிமையாகவும் கம்பீரமாகவும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் அது வந்து நாரதருக்கு கொஞ்சம் இன்பம் தருதுன்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து பதம் 21. அப்போ அதை வந்து பகவான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா இந்த பிறவியை உங்களால என்ன பார்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா பக்குவமடையாத பௌதிக பந்தத்துல இருந்து முழுமையா விடுபட்டவங்க மட்டும்தான் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பகவான் வந்து. அப்போ இந்த பிறவியை உங்களால பார்க்க முடியாது, நீங்க அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கன்னு பகவான் சொல்றாரு. அடுத்து வந்து பதம் 23 பிரபு. ஒரு தடவை மட்டும் பகவானோட ரூபத்தை அவரால் பார்க்க முடிஞ்சது நாரதராக. அது எதுக்காக நான் பகவான் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க, ஒரு முறை மட்டும் ஏன் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்றாருன்னா உங்களோட அவரோட ஆசையை அதிகரிக்கிறதுக்காக. எப்பேற்பட்ட ஆசைனா அவரோட பக்திங்க ஆசையை அதிகரிக்கிறதுக்காக, பகவானை திரும்ப அவர் பார்க்கணுங்கிற ஆசையை அதிகரிக்கிறதுக்காக, அவரோட ரூபம் எப்படி இருக்கணும் அவர் தெரியப்படுத்துறதுக்காக ஒரே தடவை மட்டும் பகவான் வந்து அவருக்கு காட்சி தருவார். அவரோட இதயத்தை காட்சி தந்து அவரோட ரூபத்தை இப்படிதான் இருக்குன்னு அவர் பகவான் வந்து காமிச்சு கொடுக்குறாரு. அப்போ பகவான் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதிகமா என்ன பகவான விரும்புறாரோ, என்ன விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பௌதிக பந்தத்திலிருந்து சீக்கிரம் விடுபடுவீங்க அப்படின்னு சொல்லிருக்கு. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. நன்றி ஜனா பிரபு. போன வாரம் இந்த வாரம் கிளாஸ் சுருக்கமா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்ப 23வது ஸ்லோகம் பின்னாடி சொல்லுங்க. சத்சேவயா தீர்கயாபி புஸ்தகம் இருந்ததுன்னு சொல்லுங்க. சத்சேவயா தீர்கயாபி तत्सेवया दीर्घयापि जाता मयि दृढा मतिः जाता मयि दृढा मतिः हित्वाद्यमिमं लोकम् हित्वावत्यम् इमं लोकम् गन्ता मज्जनतामसि गन्ता मज्जनतामसि. மொழிபெயர்ப்பு. ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே பரபிரம்மத்தின் தொண்டில் ஈடுபடுவதால் பக்தன் ஒருவன் என்னிடம் உறுதியான நிலையான புத்தியை பெறுகிறான். அதன் விளைவாக வெறுக்கத்தக்க பௌதீக உலகங்களை கைவிட்ட பின் பக்தன் ஆன்மீக உலகிற்கு சென்று எனது சகாக்களில் ஒருவனாக மாறிவிடுகிறான். இங்க பகவான் வந்து நாரதர் கிட்ட சொல்றார், சத் சேவையா. சத் அப்படிங்கிற இங்க வார்த்தை வந்து கிருஷ்ணருடைய பக்தரை குறிக்கின்றது. சத் சேவையா, பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக, தீர்க்கம்னா நீண்ட நாள், அதீர்க்கம்னா குறைந்த நாள். அதுக்கு எதிர்மாறான வார்த்தை. சத் சேவையா அதீர்கயாபி, சத் சேவையா அதீர்கயாபி அப்படின்னு பிரிச்சு சொல்லப்பட்டது. அப்படின்னா பகவானுடைய பக்தர்களுக்கு
ஒரு சில நாட்கள் சேவை செய்வதன் மூலமாகவே, அதீர்க யாப்பி, ரொம்ப குறுகிய காலத்துல கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக, ஜாதா மயி திருடா மதிஹி, உன்னுடைய புத்தி வந்து என் மேல திருடாமதிகி, என் மேல திடமாக உன்னுடைய புத்தி மற்றும் மனது என்னுடைய சிந்தனை மேல திடமாக பதிந்து விட்டது. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய லீலைகள், என்னுடைய குணங்கள் மேல உங்களுடைய புத்தி வந்து திடமாக ஈடுபட்டு விட்டது, திடமாக பதிந்து விட்டது. குறைந்த நாள் பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவே. அதுக்கப்புறம் சொல்றார், ஹித்வா அவத்தியம் இமம், ஹித்வா அவத்தியம் இமம் லோகம். அவத்தியம் லோகம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நாரதருடைய பிறவி வந்து ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக பிறந்திருக்கார். அப்படி பார்க்கும்பொழுது அந்த அவத்தியம் லோகம்னா இந்த தாழ்ந்த பிறவியை உள்ள இந்த சரீரத்தை கைவிட்டதற்கு அப்புறம், ஹித்வா அவத்தியம் லோகம் இமம் கந்தா மத் ஜனதாமசி, நீ வந்து ஆன்மீக லோகத்தில் என்னுடைய மத் ஜனதாம், என்னுடைய நித்திய பார்ஷதனாக ஆகிவிடுவீர்கள். யூ வில் பிகம் ஏ அசோசியேட், அல்லது ஆன்மீக லோகத்துல என்னுடைய மத் ஜனதாம், என்னுடைய சகாவாக, என்னுடைய நித்திய பார்ஷதனாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு பகவான் வந்து சொல்றார். இங்க இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன, சத் சேவையா அதீர்க யாப்பி. எப்படி பக்தர்களுடைய சேவை வந்து குறைந்த நாள் செய்வதன் மூலமாகவே எப்படி ஒரு மிகப்பெரிய பரிமாற்றம் ஏற்படுகின்றது, அதற்கு வந்து நாரதருடைய உதாரணமே. அதுக்குதான் பிரபுபாதர் எழுதுற இந்த மாதிரி ஒரு கனிஷ்ட அதிகாரி பக்தர் வந்து ஒரு சில நாட்களே பக்தர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அவர் வந்து உயர்ந்த பக்தி செய்வதற்கான உயர்ந்த ஆன்மீக புத்தியை பெற்று விடுகின்றார். அதன் மூலமாக அவர் வந்து இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்று ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கான அந்த உயர்ந்த புத்தி அவருக்கு கிடைக்கின்றது. பிரபுபாதர் வந்து ரஷ்யாவுக்கு போனார். ரஷ்யாவுக்கு ஒரு சில நாட்கள் தான் அவருக்கு இருக்கிறதுக்கான அனுமதி கிடைத்தது. ஆனா அந்த வெறு சில நாட்கள்ல வந்து ஒருத்தரை சந்தித்தார். அவர் பேர் ஐ திங்க் அனந்த சாந்தி பிரபுன்னு நினைக்கிறேன், உடனே ஞாபகம் இல்லை. அந்த அந்த ஒரு சில நாட்கள் ஒருத்தரை சந்திச்சார். அவர் வந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தது. அந்த ஒரு சில நாட்கள்ல பிரபுபாதர் அவருக்கு வந்து எப்படி சாண்டிங் செய்யணும், எப்படி பிரசாதத்தை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆஃபர் பண்ணணும், ஒரு சில நாட்கள் இருந்ததுல பல விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அந்த பிரபுபாதருடைய சங்கம் ஒரு சில நாட்களுக்கு அவருக்கு கிடைத்தது. அதன் மூலமாக அவர் வந்து கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். அதன் மூலமாக ரஷ்யாவுல பிரச்சாரம் தொடங்கியது. சோ இங்க அதனால இந்த ஸ்லோகம் வந்து முக்கியமான சத் சேவையா அதீர்க யாபி. அதனாலதான் பாகவதத்துல பல இடத்துல ஸ்லோகம் வருது. துலையாம லவேனாபி நஸ்வர்க்கம் நாபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிஷக க்ஷணார்தே நாபி துலையே நஸ்வர்க்கம் நாபுனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிஷக. துலையாம லவேனாபி, லவமாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். ஒரு சில க்ஷணத்துக்கு ஒருத்தருடைய கிருஷ்ண பக்தருடைய சங்கம் பெறுவதன் மூலமாக கிடைக்கின்ற பலன் வந்து சொர்க்கத்தை விட உயர்ந்த பலன், அல்லது முக்தியை அடைவதை விட உயர்ந்த பலன். முக்தியை அடைவதை விட உயர்ந்த பலன் என்னன்னா ஒரு தூய பக்தருடைய சங்கம் ஒரு சில வினாடிகளுக்கு கிடைப்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகம்,
மதிர்மயி நிபத்தேயம். ஹரே கிருஷ்ணா பிரபு. மதிர்மயி நிபத்தேயம் ந விபத்யேத கர்ஹிசித் ந விபத்யேத ஹர்கிசித் பிரஜா சர்க நிரோதேபி பிரஜா சர்க நிரோதேபி ஸ்மிருதிஷ்ச மதனுக்ரஹாத். சம்ருதி சமத் அனுகிரகார். மொழிபெயர்ப்பு. எனது பக்தியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அறிவு எந்த நேரத்திலும் அழிக்கப்பட முடியாததாகும். சிருஷ்டி மற்றும் அழிவு காலங்களிலும் கூட என் கருணையினால் உனது நினைவாற்றல் தொடர்ந்திருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. இங்க பாருங்க, மதிர் மயி நிபத்தேயம் ந விபத்யேத கர்ஹிசித். என் மேல ஈடுபாட்டுடன் உள்ள அந்த ஆன்மீக புத்தி, அப்படிப்பட்ட புத்தி வந்து ந விபத்யேத கருகிச்சித், ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட ஆன்மீக புத்தி ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாது. எப்படிப்பட்ட புத்தி? மதிர்மயி நிபத்தேயம், கிருஷ்ணர் மேல ஈடுபடுத்தப்பட்ட ஆன்மீக புத்தி, ஆன்மீக மனது, அது வந்து ஒருபோதும் அப்படிப்பட்ட மனது அழியாது. பிரஜா சர்க நிரோதேபி. சர்க அப்படின்னா படைப்பு, நிரோதன அழித்தல். இந்த பிரம்மாண்டத்தினுடைய படைப்பின் ஆரம்பத்திலையும் சரி, நிரோதேபி இந்த பிரம்மாண்டத்தினுடைய அழியும் பொழுதும் சரி, மத் அனுகிரகாத் என்னுடைய அனுகிரகத்தினால, ஸ்மிருதிஷ்ச உன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் அழியாது. நம்ம பார்த்தோம் 5வது அத்தியாயத்தினுடைய இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல வியாசதேவர் கேட்ட கேள்வி என்ன? நீங்க எப்படி உங்களுக்கு பூர்வ ஜென்மத்துல உங்களுடைய அந்த நீங்க வேலைக்காரியா மகனாக பிறந்த அந்த ஜென்மத்தினுடைய கதை உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டார். அதற்கான பதில் இங்க வருது. பகவானுடைய அனுகிரகத்தினால அவர் சொல்றார், என்னுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து அழியாது அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கும் பொழுது பக்தி வந்து எப்பொழுதும் அழியவே அழியாது. நேகா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். பக்தி பாதையில ஒருத்தர் சில முன்னேற்றம் எடுத்தாலும் கூட அது வந்து அழியவே அழியாது. அடுத்த ஜென்மத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்தும் அவரை காப்பாற்றும். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். அவ்யயம் அப்படின்னா பக்திங்கிறது வந்து இதுக்கு அழிவே கிடையாது. ஆனா ஏன்னா பக்தி வந்து ஆன்மீகமானது, மற்ற விஷயங்களுக்கு காலப்போக்கில் அழிந்து விடுகின்றது. அதனால இந்த ஸ்லோகமும் முக்கியமானது. பிரபுபாதத்தினுடைய தாத்பரியத்துல எப்படி பகவானுக்கு நாம் செய்கின்ற சேவை வந்து ஒருபோதும் அழியவே அழியாது. அப்படிப்பட்ட சேவைகள்ல ஒருத்தர் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அவர் ஒரு பக்குவ நிலைக்கு வரும் பொழுது கடைசியாக அந்த பக்குவ நிலைக்கு அப்புறம் அவர் பகவானுடைய இந்த வைகுண்ட லோகத்திலே நுழைகின்றார் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ஏதாவதுக்தோ பரராம தன்மஹத் பரதாம தத்மஹத் பூதம் நபோலிங்கமலிங்கமீஸ்வரம் பூதம் நமோபோலிங்கம் அலிங்கம் ஈஸ்வரம் அகம் ச தஸ்மை மகதாம் மஹீயசே அகம் ச தஸ்மை மகதாம் மஹீயசே ஷீர்ஷ்ணாவநாமம் விததேனு கம்பிதஹ சீர்ஷ்ண அவனானம் விததே நுகம்பிதஹ. மொழிபெயர்ப்பு பொருளறி வழங்குகிற அசபக்தி சான்ஸ்கிருத். பிறகு ஒளி வடிவமானவரும் கண்களுக்கு காணப்படாதவரும் ஆனால் மிகவும் அற்புதமானவருமான
அப்பரம அதிகாரி பேசுவதை நிறுத்திக் கொண்டார். நான் நன்றியுணர்வுடன் சிரம் தாழ்த்தி அவருக்கு வணக்கம் செலுத்தினேன். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல இந்த மாதிரி பகவான் நாரதர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் பேசுவதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவத் உக்துவா, இப்படி பகவான் பேசியதன் பின் அந்த பகவான், இந்த பகவானுடைய பேச்சை பத்தி இந்த இந்த ஸ்லோகத்துல மகத் பூதம் அப்படின்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். மகத் பூதம், மகத் பூதம் அப்படிங்கிற வார்த்தை பிருகதாரண்யக உபநிஷத்துல ஒரு வாக்கியத்திலிருந்து வருகின்றது. அந்த ஸ்லோகத்தை விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் மேற்கோள் காட்டி சொல்றார். அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்வசிதம் ஏதத் யத் ரிக்வேத. இந்த பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவானுடைய சுவாச காற்று, மகத்பூதம் அப்படிங்கிற அப்படிங்கிற வார்த்தை பகவானுடைய ஒரு பெயர். அந்த மகத்பூத அப்படிங்கிற அந்த பகவானுடைய சுவாச காற்றிலிருந்து ரிக்வேதம் தோன்றுகின்றது அப்படின்னு இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த வாக்கியத்துல மகத்பூத அப்படிங்கிற வார்த்தை பகவானுடைய பெயராக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பகவானுடைய சுவாச காற்று தான் வேதம். இந்த ஸ்லோகத்துல மகத்பூதம் அப்படின்னு நம்ம பாகவத ஸ்லோகத்திலே மகத்பூதம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பகவானுடைய சுவாச காற்று தான் வேதங்கள். அப்படிப்பட்ட பகவானுடைய அவர் பேசின பேச்சு அவர் பேசின சொற்கள் தான் மிக உயர்ந்த பிரமாணம். அவர் பேசின பேச்சு அதுவே வேதம் தான். ஏதாவது உக்துவா பரராம தன் மகத்பூதம். அந்த எந்த பகவானுடைய சொற்கள் மிக உயர்ந்த பிரமாணமாகவோ மிக உயர்ந்த பிரமாணமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட பகவான் தான் பேசுவதை நிறுத்திவிட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, நபோலிங்கம் அலிங்கம் ஈஸ்வரம். நபோலிங்கம்னா அந்த பகவானுடைய வார்த்தை, நப அப்படிங்கிற வார்த்தை ஆகாசத்தை குறிக்கின்றது. நபோலிங்கம்னா அந்த பகவானுடைய உருவத்தை நாரதர் பார்க்கல, ஆனா அந்த பகவானுடைய பேசின சொற்களை மட்டும் அவர் கேட்டார். அந்த பகவானுடைய சொற்கள் ஆகாசத்தில் தோன்றின. அதுதான் நபோலிங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அலிங்கம் அப்படின்னா, லிங்கம்னா ஒரு உருவம், அலிங்கம் அப்படின்னா அந்த பகவானுடைய உருவத்தை யாரும் பார்க்கல. அந்த பகவானுடைய உருவம் நாரதரால பார்க்க முடியல. பகவானுடைய உருவத்தை நாரதரால பார்க்க முடியல. அலிங்கம்னா அந்த உருவம் இல்லாத அஷரீரி அப்படின்னு சொல்றோம். பகவானுக்கு உருவம் இருக்கு, ஆனா இந்த தருணத்துல பகவான் தன்னுடைய ரூபத்தை காண்பித்துக் கொள்ளவில்லை. அந்த பகவானுடைய உருவம் தென்படாமல் இருந்தது, ஆனால் அவர் பேசின பேச்சு ஆகாசத்தில் தோன்றியது. அதுக்கப்புறம் ஈஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரம்னா பொதுவாக என்ன அர்த்தம்? பொதுவாக யார் ஒரு ஆற்றல் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றோம், கட்டுப்படுத்துபவர், ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஸ்லோகத்துல ஈஸ்வரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நாரதர் சொல்றார், அந்த பகவான் நான் என்னை போன்ற தாழ்ந்த குலத்தில் பிறந்த எனக்குமே பகவான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தாழ்ந்த குலத்தில் பிறந்த எனக்கே பகவான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனாலதான்
அவரை ஈஸ்வரன் என்று அழைக்கின்றார். அப்படின்னா பகவான் கிட்ட எவ்வளவு ஒருத்தர் தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவரை உயர்த்துவதற்காக பகவான் கிட்ட அந்த ஆற்றல் இருக்கின்றது. அதைத்தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒரு தாழ்ந்த பாவ செயல்களை செஞ்சிருந்தாலும் அல்லது தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் அவரை உயர்த்துவதற்கான ஆற்றல் சக்தி பகவான் கிட்ட இருக்கின்றது. அதுதான் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை குறிக்கின்றது. சோ அப்படிப்பட்ட பகவான் அகம் ச தஸ்மை மகதாம் மகீயசே. மகதாம் மகீயசே அப்படின்னா உயர்ந்தவர்களில் மிக உயர்ந்தவர், உயர்ந்தவர்களில் மிக உயர்ந்தவர். ஸ்ரீஷ்ணாவ நாமம் விததேனு கம்பிதக. அப்படிப்பட்ட பகவான் எப்படிப்பட்ட பகவான்? எவருடைய சொற்கள் மிக உயர்ந்த வேத வாக்கியமாக மிக உயர்ந்த பிரமாணமாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட பகவான் இந்த மாதிரி பேசினது, நாரதர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தன்னுடைய பேச்சை நிறுத்தி விட்டார். உபரராம உக்த்வா உபரராம அப்படின்னா பேசுவதை நிறுத்தி விட்டார். சோ இந்த மாதிரி பகவானுடைய கருணையை அவருடைய வார்த்தைகள் மூலமாக பெற்றதற்கு அப்புறம் ஷீர்ஷ்ணா அவநாமம், நாரதர் ஷீர்ஷ்ணா அவநாமம் தன்னுடைய தலையை கீழே வைத்து அவர் பகவான் அந்த எந்த திசையிலிருந்து அந்த பகவானுடைய வார்த்தைகள் வந்ததோ அந்த திசைக்கு நமஸ்காரம் செய்தார். அந்த பகவானுடைய கருணையை பெற்றதுக்கு அப்புறம் எந்த திசையிலிருந்து அந்த ஒளி வந்ததோ அந்த திசைக்கு தன்னுடைய தலையை கீழே வைத்து நமஸ்காரம் செய்தார். எப்படிப்பட்ட பகவானுக்கு? மகதாம் மகீயசே, இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களில் மிக உயர்ந்தவரான அந்த பகவானுக்கு. எப்படி நம்ம சொல்றோம்? நல்லவனுக்கு நல்லவன். தமிழ்ல ஒரு சினிமாவே வந்தது. சகல கலா நல்லவனுக்கு நல்லவன், அப்படி நல்லவர்களில் மிக நல்லவன். அதே மாதிரி மகதாம் மகியசேனா உயர்ந்தவர்களில் மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்ட பகவான் பகவானுடைய பேச்சு எந்த திசையிலிருந்து வந்ததோ அந்த திசையை நோக்கி என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்தேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதுக்கப்புறம் பகவான் அவர் பேசுனதை நிறுத்தினதுக்கு அப்புறம் பகவானுக்கு நமஸ்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் நாரதர் என்ன செஞ்சார்? நாமான்யனந்திரஸ்ய ஹதத்ரபப்படன் நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரபப்படன் குஹ்யானி பத்ராணி கிருதானி ச ஸ்மரன் குஹ்யானி பத்ராணி கிருதானி ச ஸ்மரன் காம்பர்யடம் ஸ்துஷ்டமனகதஸ்பிருஹः காம்பர்யடம் ஸ்துஷ்டமனகதஸ்பிருஷः காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரः காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரः. மொழிபெயர்ப்பு வழங்கிய சில பிரபா. இவ்வாறு நான் ஜட உலக வழக்குகள் அனைத்தையும் கைவிட்டு பகவானின் நாமத்தையும் புகழையும் இடைவிடாமல் பாடத் துவங்கினேன். பகவானின் உன்னத லீலைகளை பற்றி இவ்வாறு பாடுவதும் நினைவிற்கொள்வதும் நன்மை அளிக்கக்கூடியவையாகும். அவ்வாறு செய்து கொண்டு பூர்ண திருப்தியுடனும் பணிவுடனும் பொறாமையின்றியும் நான் உலகம் முழுவதிலும் பிரயாணம் செய்தேன். இங்க பாருங்க, நாரதர் அப்புறம் சொல்றார், நாமான் அனந்தஸ்ய ஹதத்ரபப்படன். ஹதத்ரப, திரப அப்படின்னா கூச்சம், வெட்கம் அப்படின்னு சொல்லலாம். ஹதத்ரப வெட்கத்தை கைவிட்டு விட்டு நான் இந்த உலகத்தில்
பயணம் செய்ய ஆரம்பிச்சேன். வெட்கத்தை கைவிட்டு விட்டு நான் எப்பொழுதும் பகவானுடைய நாமங்களை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இந்த உலகத்தில் பயணம் செய்ய ஆரம்பிச்சேன். பல சமயம் ஒரு பக்தர் சப்போஸ் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வரும் பொழுது குறிப்பாக இப்ப நாங்களாம் வந்த பொழுது அப்பெல்லாம் இந்த பாம்பேல கோயில்கள்லாம் கீர்த்தனம் அவ்வளவு பிரமாதமாக நடக்கும். அப்ப பக்தர்கள் ரொம்ப இளைஞர்களா இருந்தாங்க. அப்ப கீர்த்தனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உயரத்துல குதிப்பாங்க, அவ்வளவு பிரமாதமாக நடக்கும். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி கீர்த்தனம் இங்க இஸ்கான் டெம்பிளையும் பார்த்த மாதிரி தெரியல. நமக்கு அவசி கொஞ்சம் கீர்த்தனத்துல கொஞ்சம் வெறுன கையை தட்டிட்டு நின்றுட்டு கீர்த்தனம் பண்றாங்க. ஆனா பல இடத்துல கீர்த்தனம் அதுல நான் பாம்பேல வந்த பொழுது அவ்வளவு பிரமாதமாக அவ்வளவு உயரத்துல பல பல ஸ்டைல்ல நடனம் ஆடி இது பண்ணுவாங்க. பல சமயம் ஒரு ஆரம்பத்துல ஒரு புது பக்தர் வரும் பொழுது அந்த மாதிரியான கீர்த்தனத்தை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஓரமா நின்றுடுவாங்க. இவ்வளவு இப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு. நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, நீங்க உங்க கோயில்ல நல்ல கிளாஸ்ல நல்லா சொல்றாங்க, கோயில்ல நல்லா இருக்கு, ஆனா இந்த கீர்த்தனம் இப்படி ஆடுறாங்க, அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுக்கு இதா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கீர்த்தனம் நடனம் ஆடுவதுல கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆனா இங்க நாரதர் சொல்றார் ஹதத்ரப பட்டன். ஹதத்ரப பொதுவாக சில சமயம் சில பேரு பாத்ரூம்ல நல்லா பாடுவாங்க, சில சமயம் நடனம் ஆடுவாங்க இதெல்லாம். ஆனா சப்போஸ் வெளிப்படையாக நடனம் ஆடுவது பாடுவது அதுக்கு கூச்சப்படுவான். நாரதர் சொல்றார், நான் இந்த உலகத்தில் உள்ள பொதுவான சில மரபுகள், சில நாகரிகங்கள் அதையெல்லாம் நான் மறந்து விட்டு அந்த கூச்சத்தை வெட்கத்தை கைவிட்டு விட்டு நான் பகவானுடைய நாமங்களை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்றார். நாமானி அனந்தஸ்ய. அனந்தஸ்ய அப்படின்னா அந்த எல்லையற்ற பெருமைகளை உடைய, எல்லையற்ற எண்ணற்ற குணங்களை உடைய அப்படிப்பட்ட பகவானுடைய நாமங்களை பாடிக்கொண்டு பட்டன் குஹ்யாணி பத்ராணி கிருதாணி ச ஸ்மரன். அந்த பகவானுடைய மிக ரகசியமான மங்களகரமான லீலைகளை நினைத்து கொண்டு குஹ்யாணி பத்ராணி கிருதாணி. கிருதாணினா பகவானுடைய லீலைகள். எப்படிப்பட்ட லீலைகள்? 2 அடைமொழி சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. குஹ்யாணி ரகசியமான லீலைகள், பத்ராணி அப்படின்னா மங்களகரமான அல்லது உயர்ந்த லீலைகள். அப்படிப்பட்ட லீலைகளை ஸ்மரன் நினைத்து கொண்டு நான் பகவானுடைய நாமங்களை இந்த உலகத்து இந்த எல்லா விதமான கூச்சத்தை வெட்கத்தை கைவிட்டு விட்டு பகவானுடைய நாமங்களை பாடிக்கொண்டு நான் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். காம் பரியட்டம். காம்னா பூமி. காம் பரியட்டம்னா இந்த பூமி மேல நான் பரியட்டன் உலாவ ஆரம்பித்தேன், பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். துஷ்டமனா. துஷ்டமனா ஒரு சந்தோஷமான திருப்தியான மனதுடன் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். கதஸ்பிருகா எந்த விதமான பௌதிக ஆசைகள் இல்லாத அப்படிப்பட்ட மனதுடன், திருப்தியான மனதுடன் நான் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். விமதோ விமத்சரக. விமதோ அப்படின்னா கர்வம் இல்லாமல். பகவான் என்கிட்ட காட்சி கொடுத்தார், பகவான் என்கிட்ட நேரடியா பேசினார், நான் எப்படி உயர்ந்தவன் அப்படின்னு கர்வம் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட கர்வம் இல்லாமல், அதே சமயத்துல விமத்சர. விமத்சரனா பொறாமை இல்லாமல்,
சுயநலம் இல்லாமல் காலம் பிரதீக்ஷன், எந்த சமயத்தில் என்னுடைய இந்த பௌதிக சரீரம் என்னை விட்டு போகும் அப்படிங்கிற அந்த சமயத்துக்காக காத்து கொண்டு நான் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். எந்தவித ஆணவம், சுயநலம் அல்லது பொறாமை இல்லாமல் திருப்தியான மனதுடன், பௌதிக ஆசைகள் அற்ற அப்படிப்பட்ட மனதுடன் நான் இந்த உலகத்தில் அந்த எண்ணற்ற குணங்களை உடைய பகவானுடைய நாமங்களை, எல்லா விதமான கூச்சத்தை கைவிட்டு விட்டு அவருடைய ரகசியமான மங்களகரமான லீலைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு நான் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். சோ பகவான் நாரதருக்கு காட்சி கொடுத்தார். பகவான் நாரதருக்கு நேரடியாக பேசினார். அப்படி இருந்தாலும் நாரதருடைய மனசுக்குள்ள ஒரு எந்த விதமான கர்வம் இல்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா, என்னை விட தாழ்ந்தவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நினைத்து கொண்டிருந்தார். விமத அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி விஸ்வநாத் சக்கரவர்த்தி இந்த கருத்தை சொல்றார். நாரதர் என்ன நினைச்சாருன்னா, எப்பொழுதுமே என்னை விட தாழ்ந்தவர் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த பணிவு மனப்பான்மையுடன் பகவான் அவர்கிட்ட நேரடியாக பேசினாலும் அப்படிப்பட்ட பணிவு அவர்கிட்ட இருந்தது. காலம் பிரதீக்ஷன், எப்பொழுது அந்த பகவான் சொன்ன சமயம் வரும். பகவான் ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி சொன்னார், இந்த தாழ்ந்த சரீரத்தை கைவிட்டு விட்டதுக்கு அப்புறம் நீ என்னுடைய பார்ஷதனாக ஆகிவிடுவீர்கள், என்னை என்னிடம் சேர்ந்தடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னார். சோ அப்படிப்பட்ட சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு அவர் பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சார். பிரபுபாதருடைய பொருளுரை ரொம்ப முக்கியமான பொருளுரை. சோ பிரபுபாதர் சொல்றார், ஒரு ஸ்ரத்தையான பக்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை இந்த நாரதருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஸ்ரத்தை மிக்க பக்தர், ஒரு சின்சியர் டிவோட்டி அப்படிங்கிறோம். அப்படிப்பட்ட பக்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அப்படிப்பட்ட பக்தர் ஒரு குருவினிடத்திலிருந்து தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் அந்த குருவினிடத்திலிருந்து கிடைத்த அந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன், கவனத்துடன் அந்த மந்திரத்தை உச்சரிப்பார். அதைத்தான் இந்த நாரதருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். குஹ்யாணி பத்ர நாமாணி அனந்தஸ்ய கதத்ரபப்பட்டன் குஹ்யாணி பத்ராணி கிருதாணிச்ச ஸ்மரன். ஒரு ஸ்ரத்தையான பக்தருடைய அறிகுறி என்னன்னா, ஒரு தீட்சைக்கு அப்புறம் அந்த குரு கொடுத்த மந்திரத்தை அவர் கவனத்துடன், ஸ்ரத்தையுடன் உச்சரிப்பார். அது மட்டுமல்ல, அந்த குரு கொடுத்த மந்திரத்தை அல்லது குரு சொல்லிக் கொடுத்த பகவானுடைய பெருமைகளை மற்றவர்களுக்கும் பரப்புவார். தன்னுடைய வாழ்க்கையில கவனமாக உச்சரிப்பார். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த குரு சொல்லிக் கொடுத்த அந்த உபதேசத்தை மற்றவர்களுக்கும் உலகத்தில் பரப்புவார். அப்படிப்பட்ட பக்தர்கள் அவர்கள் அந்த கிருஷ்ண பக்தியை பறக்கும் பொழுதும் எந்தவித பௌதிக எந்த விதமான ஒரு பௌதிக எதிர்பார்ப்புடன் அந்த செயல்களை செய்ய மாட்டாங்க. சுயநலமற்ற ஒரு பௌதிக வஸ்து, எனக்கு புகழ் அடைய வேண்டும் அல்லது எனக்கு மக்கள் பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் பகவானுடைய பெருமைகளை பரப்புவார்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் கிட்ட, அப்படிப்பட்ட சக்தியான பக்தர்கள் கிட்ட ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு, பகவானுடைய சேவையை வைகுண்டத்தில் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் அவர்களுடைய மனசுல இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் இருக்கிறதுனாலதான் அவர்கள் இந்த உலகத்துல யாரை பத்தி அவங்க பொறாமைப்படுறது இல்லை. பொதுவாக நம்ம பொறாமை படும் பொழுது ஒருத்தருடைய ஒரு பௌதிக விஷயத்தை பத்தி தான் நம்ம பொறாமைப்படுறோம். ஓ, இவர்கிட்ட கார் இருக்கு, நம்ம கிட்ட கார் இல்ல. ஓ, இவரை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுறாங்க, எனக்கு அப்படி புகழ் வரல. இவர்கிட்ட
இந்த மாதிரி திறமை இருக்கு, என்கிட்ட தான் திறமை இல்லை. பொறாமைங்கிறது பொதுவாக ஒரு பௌதிக விஷயத்தை பத்தி தான் நம்ம பொறாமைப்படுறோம். ஆனா இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்ரத்தையான பக்தர் அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா பகவானுடைய சேவையை வைகுண்டத்தில் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு லட்சியம் இருக்கிறதுனால அவர் இந்த உலகத்துல யாரை பத்தியும் பொறாமைப்படுறதே இல்லை. நாரதர்கிட்ட நேரடியாக பகவான் சொன்னார், இந்த சரீரத்தை கைவிட்டதுக்கு அப்புறம் நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொன்னார். அந்த வாக்கியத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் அவருடைய மனசுல ஒரு கர்வம் வந்திருக்கலாம். ஆனா அப்படி இருந்தாலும் விமதோ அவர் மனசுல எந்தவித செருக்கு கர்வமே வரல. அப்படிப்பட்ட பக்தர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய சமயத்தை பகவானுடைய நாமங்களை பெருமைகளை பாடுவதில் தன்னுடைய சமயத்தை கழிக்கின்றனர். அந்த பகவானுடைய நாமங்களையும் பெருமைகளையும் மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதில் அந்த சமயத்தை கழிக்கின்றனர். இதுதான் ஒரு ஸ்ரத்தையான பக்தருடைய ஸ்ரத்தை மிக்க பக்தருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றது அப்படின்னு பிரபுபாதர் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம். ஏவம் கிருஷ்ணமதேர் பிரம்மன் ஏவம் கிருஷ்ணமதேர் பிரம்மன் நாசக்தஸ்யாமலாத்மனஹ நாசக்தஸ்யமலாத்மனः காலப்ராதுரபூத்காலே காலப்ராதுரபூத்காலே தடித் சௌதாமணி யதா தடித் சௌதாமணி யதா. மொழிபெயர்ப்பு. எனவே பிராமணரான வியாசதேவரே, கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தில் முழுமையாக நான் ஆழ்ந்திருந்ததால் என்னிடம் எவ்விதமான பற்றும் இருக்கவில்லை. இவ்வாறு எல்லா பௌதிக களங்கங்களில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டிருந்த நான் மின்னலும் வெளிச்சமும் ஒரே நேரத்தில் தோன்றுவது போல் கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் போதே காலப்போக்கில் எனக்கு மரணமும் சம்பவித்தது. ஏவம் கிருஷ்ணமதேர், இப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய சிந்தனையிலேயே மூழ்கி இருந்த என்னுடைய மனது, நாசக்தஸ்ய அமலாத்மனக, தூய்மையான அமலாத்மனகன தூய்மையான மனது, நாசக்தஸ்யன எந்தவித பௌதிக இந்த பௌதிக விஷயத்தின் மேல பௌதிக விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற பற்று இல்லாத மனது, அப்படிப்பட்ட பற்று இல்லாத மனது, தூய்மையான மனது, கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கியுள்ள மனது. 3 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணமதே, கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கியுள்ள மனது, நாசக்தஸ்ய பௌதிக விஷய வஸ்துக்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பற்று இல்லாத மனது, அமலாத்மனக தூய்மையான மனது. அப்படிப்பட்ட மனது கால பிராதுரபூத் காலே தடித் சௌதாமணி யதா, அப்படிப்பட்ட மனதை உடைய நாரதர். அப்படிப்பட்ட மனதை உடைய நாரதருக்கு கால பிராதுரபூத் காலே, காலப்போக்குல அவர் தன்னுடைய பௌதிக சரீரத்தை கைவிட்டு விட்டு ஆன்மீக சரீரத்தை பெற்றார். அந்த இரண்டும் ஒரே சமயத்துல நடந்தது. ஆன்மீக சரீரம் பெறுவதும் இந்த சரீரம் போவதும் ஒரே சமயத்துல நடந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. தடித் சௌதாமணி யதா, எப்படி மின்னல் இடி இரண்டும் ஒரே சமயத்துல நடக்கின்றதோ அதே மாதிரி நாரதர் அந்த ஆன்மீக சரீரத்தை பெறுவதும் இந்த சரீரத்தை விடுவதும் ஒரே சமயத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தருடைய மனது கிருஷ்ணர் மேல மூழ்கி இருந்ததுன்னா அதனுடைய விளைவு என்ன? நாசக்தஸ்ய அமலாத்மனக, அவருடைய மனசுக்குள்ள பௌதிக விஷயத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற பற்று நீங்கிவிடும், மனது தூய்மை அடைந்து விடும். எப்படி ஒரு உயர்ந்த பணக்காரர்கிட்ட அவர்கிட்ட
உயர்ந்த கோடீஸ்வரர் கிட்ட அவர்கிட்ட ஒரு சாதாரண விஷயத்தின் மேல அவருடைய மனசுல ஏதாவது வருத்தம் இருக்காது. ஒரு 50 ரூபா காணா போயிடுச்சுன்னா அதை பத்தி அவர் வந்து புலம்பிட்டு இருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த கிருஷ்ணருடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கின்ற ஒரு மனிதர் வந்து ஒரு உயர்ந்த கோடீஸ்வரர் மாதிரி அவருடைய மனசுல இந்த உலக விஷயத்தின் மேல, இந்த உலகத்துல ஏதாவது அனுபவிக்கணும் அல்லது ஏதாவது காணாம போச்சு அப்படிங்கிற அதனால அவர் புலம்ப மாட்டார். அல்லது இந்த உலக விஷயத்தின் மேல அனுபவிக்க வேண்டும் அதன் மேல அவருக்கு வந்து ஒரு பற்றும் இருக்காது. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபத்தே பராம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பிரயுஜ்யமானே மயிதாம் பிரயுஜ்யமானே மயிதாம் शुद्धां भागवतीं तनुम् शुद्धां भागवतीं तनुम् आरब्ध कर्म निर्वाणो न्यपतत् पांच भौतिकः பரமபுருஷ பகவானுடன் சகவாசம் கொள்வதற்கு தகுதியுள்ள ஒரு ஆன்மீக உடல் அளிக்கப்பட்டதால் பஞ்சபூதங்களாலான உடலை நான் கைவிட்டேன். ஆகவே அதனால் பெற்ற கர்ம பலன்களும் நின்று விட்டன. இந்த மாதிரி நாரதர் சொல்றார், பிரயுஜ்யமானே மயிதாம் சுத்தாம் பாகவதீம் தனும். தனும் அப்படின்னா சரீரம். எப்படிப்பட்ட சரீரத்தை பெற்றார்? சுத்தாம் பாகவதீம். சுத்தாம் தூய்மையான அந்த பகவானுடைய பாகவத அப்படின்னா பகவானுடைய பார்ஷதர். தமிழ்ல என்ன சொல்றோம்? பார்ஷத அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்ஷத சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல என்ன? பகவானுடைய சகா, பகவானுடைய நெருங்கிய பக்தர். அந்த சுத்தாம் பாகவதீம் தனும் அப்படிப்பட்ட தூய்மையான ஆன்மீக சரீரம், பகவானுடைய பார்ஷதனுக்கு ஏற்ற அந்த ஆன்மீக சரீரத்தை நாரத முனிவர் பெற்றார். அதை பெற்றதுக்கு அப்புறம் ஞபதத் பாஞ்ச பௌத்திக, இந்த பஞ்ச மகாபூதங்களால ஆக்கப்பட்டுள்ள இந்த சரீரம் ஆரப்த கர்ம நிர்வாணம், இந்த சரீரத்தை அவர் வந்து கைவிட்டு விட்டார். இந்த ஸ்லோகத்துல வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் ஒரு நீண்ட ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். ரொம்ப நீளமான வியாக்கியானம் கொடுக்கிறார். அந்த வியாக்கியானத்தினுடைய சில முக்கியமான கருத்தை சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நாரத முனிவர் அவர் வந்து இந்த ஆன்மீக அவருடைய பௌதிக சரீரம், அவர் எப்ப அந்த பிரேம பக்தி அப்படிங்கிற நிலைக்கு வந்தாரே அந்த சமயத்திலே அவருடைய பௌதிக சரீரம் வந்து அழிந்து விட்டது. அப்படின்னா மரணத்தின் சமயத்துல இல்ல, அதுக்கு வெகு நாட்கள் முன்னாடியே நாரத முனிவர் எப்படி அந்த பாவ பக்தி பிரேம பக்தி அப்படிங்கிற நிலையை அடைந்தாரோ அந்த சமயத்திலேயே அவருடைய பௌதிக சரீரம் அழிந்து விட்டது. ஆனா வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அவருக்கு அதே அந்த வேலைக்காரியினுடைய மகனுடைய சரீரத்துல இருந்தார், வெளிப்படையா பார்க்கும் பொழுது. ஆனா உண்மையில அவருடைய அந்த பிராரப்த கர்மங்கள் அப்பயே அழிந்து விட்டன. பக்தியினுடைய முதல் 2 லட்சணம் என்ன? கிளேஷக்னி மற்றும் சுபதா. கிளேஷக்னி அப்படின்னா பக்தியினால ஒருத்தருடைய எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்குகின்றன அப்படின்னு போகும் பொழுது அதுல பிராரப்த கர்மங்கள் அழிந்து விடுகின்றன. பிராரப்த கர்மத்தினாலதான் நாம வந்து சரீரத்தை பெறுகின்றோம். ஆனா நாரதருடைய பிராரப்த கர்மங்கள் வந்து அவர் வந்து முன்னாடியே அழிந்து விட்டன. அவர் வந்து ஏற்கனவே அவருடைய பிராரப்த கர்மம் அழிந்து விட்டது. ஆனா அவர் இந்த ஜென்மத்துல அந்த மரணத்தின் போதுதான்
அவர் இந்த சரீரத்தை கைவிட்டார் அப்படின்ற மாதிரி உலகத்துக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனா உண்மையில பார்த்தோம்னா அவருடைய அந்த பிராரப்த கர்மத்தினுடைய அடையாளமான இந்த சரீரம் வந்து ஏற்கனவே அழிந்து விட்டது. ஏற்கனவே அவர் வந்து ஆன்மீக சரீரத்தை பெற்று விட்டார். ஆனா பகவான் வந்து அப்படிப்பட்ட விஷயத்தை வந்து ஒரு ரகசியமாக வைக்கிறதுக்காக பக்திங்கிறது வந்து ரொம்ப ரகசியமான ஞானம், ராஜ வித்யா ராஜகுஹ்யம். அதை ரகசியமாக வைக்கிறதுக்காக பகவான் வந்து நாரத முனிவருடைய சரீரம் வந்து மரணத்தின் போதுதான் அந்த சரீரத்தை இழந்தார். அதற்கப்புறம் அந்த தேவரிஷி அந்த நாரதருடைய சரீரத்தை பெற்றார் அப்படி வெளிப்படையாக காண்பிக்கப்பட்டது. ஆனா உண்மையில என்னன்னா அவருடைய பௌதிக சரீரம் வந்து அந்த பாவபக்தி பிரேம பக்தி நிலைகளை வந்த அந்த சமயத்திலே அவருடைய சரீரம் வந்து அழிந்து விட்டது. அப்பயே அவர் வந்து அந்த ஆன்மீக சரீரத்தை பெற்று விட்டார். ஆனா வெளிப்படையாக அதை வந்து இந்த உலகத்துக்கு காண்பிக்கப்படவில்லை. வெளிப்படையாக அவர் வந்து அந்த ஜென்மத்துல உள்ள அந்த சரீரம் வந்து கைவிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த நாரதர் அப்படிங்கிற அந்த ஆன்மீக சரீரத்தை பெற்றார் அப்படின்னு விஸ்வநாத சக்கரவர்த்தி தன்னுடைய தாத்பரியத்தில் எழுதுறார். ஏன்னா பகவத் பக்தியினுடைய அந்த கிளேஷக்னி சுபதா, ஒருத்தர் பக்தியை வந்து ஸ்ரத்தையாக செய்யும் பொழுது அதனால பிராரப்த கர்மம் வந்து அழிக்கப்படுகின்றது. பிராரப்த கர்மம் அழியறதுன்னா நம்மளுடைய இந்த சரீரமே அழிக்கப்படுகின்றது. இந்த சரீரம் வந்து பிராரப்த கர்மத்தினுடைய அறிகுறி, அடையாளம் அதுதான். ஆனா பொதுவாக பார்த்தோம்னா யார் ஒருத்தர் பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கின்றாரோ அவருடைய சரீரம் உடனே அழிவதில்லை. அவருடைய சரீரம் இருக்கு. சரீரம் இருக்குன்னா பிராரப்த கர்மம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா ஒருத்தர் தூய பக்தியை கடைபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிராரப்த கர்மம் அழிந்து விடுகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கின்றது. ஆனா நம்மளுடைய நேர் அனுபவம் என்னன்னா அவருடைய சரீரம் இன்னும் இருக்கு அப்படின்னா பிராரப்த கர்மம் இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி இப்ப சாஸ்திரத்துக்கு முரண்பாடாக இருக்கின்றது அப்படின்னு கேள்வி பார்க்கும் பொழுது அதுக்கு ஆச்சாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, பக்தியினால ஒருத்தருடைய பிராரப்த கர்மம் அழிந்து விடுகின்றது. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த பக்தருடைய ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக, பக்தருடைய அந்த அன்பை அதிகரிப்பதற்காக அந்த பக்தருடைய வாழ்க்கையில கிருஷ்ணர் வந்து பல கஷ்டங்களை கொடுக்கின்றார். உண்மையில பார்த்தோம்னா அவருடைய கர்ம வினைகள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனா அப்படி இருந்தாலும் அந்த பக்தருடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வருகின்றன. ஏன் அப்படி கொடுக்கின்றார்? ஏன் அப்படி வருகின்றதுன்னா கிருஷ்ணர் வந்து அந்த பக்தரை வந்து தன் அருகில் கொண்டு வர, அந்த பக்தருடைய ஆர்வத்தையும் அன்பையும் அதிகரிப்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அவருடைய கர்மங்களால வருகின்ற கஷ்டம் கிடையாது. கிருஷ்ணர் அந்த பக்தருடைய ஆர்வத்தை அதிகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கஷ்டம். அடுத்த ஸ்லோகம். கல்பாந்த இதமாதாய ஷயானே அம்பஸ்யுதன்வதஹ சிஷயிஷூர் அனுப்ராணம் விவிஷேந்தர் அகம் விபோஹோ. மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. யுத்தத்தின் முடிவில் பரமபுருஷ பகவானான நாராயணர் பிரளய நீரில் சயனித்த பொழுது பிரம்மா படைப்பிற்குரிய எல்லா மூலப்பொருட்களுடனும் பகவானுக்குள் புக ஆரம்பித்தார். நானும் அவரது சுவாசத்தின் வழியாக அவருக்குள் புகுந்தேன். ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல வந்து நாரதர் சொல்றார், அந்த பிரம்மா அந்த கல்பம் முடிந்ததுக்கு அப்புறம், கல்பம்ங்கிறது வந்து பிரம்மாவினுடைய ஒரு நாள், அந்த கல்பத்தினுடைய கடைசியில பிரம்மாவினுடைய ஆயுட்காலம், கல்பம்ங்கிறது பிரம்மாவினுடைய ஒரு நாளையும் குறிக்கும் அல்லது பிரம்மாவினுடைய ஆயுட்காலத்தையும் குறிக்கும். அந்த பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அல்லது பிரம்மாவினுடைய நாள் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவனுடைய சரீரத்துல போய் அவர் வந்து உறங்கினார். சோ நானும் வந்து அந்த பிரம்மாவுடன் சேர்ந்து மகாவிஷ்ணுடைய சரீரத்துல போய் உறங்கினேன். அதற்கப்புறம்
அதற்கப்புறம் பிரம்மா திரும்பி அவர் வந்து விழித்து கொண்டதுக்கு அப்புறம் பிரம்மா திருப்பி படைக்க ஆரம்பித்தார். அப்பொழுது வந்து நானும் வந்து பிரம்மாவினுடைய புதல்வனாக தோன்றினேன். அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. சகஸ்ர யுக பரியந்தே உத்தாயேதம் சிசிருக்ஷதக மரீச்சி மிஸ்ரா ரிஷயக பிராணேபியோகம் ச ஜக்யரே. பிரம்மா வந்து மரீச்சி மற்றும் மரீச்சி பிருகு மற்றும் மற்ற ரிஷிகளை அவர் படைத்தார். ஆனா நாரதரும் பிரம்மாவனுடைய புதல்வராக பிறந்தார். ஆனா நாரதர் வந்து அவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பிரம்மாவனுடைய மற்ற புதல்வர்களை பிரம்மா படைத்தார். ஆனா நாரதர் வந்து பிரம்மாவனுடைய புலன்களிலிருந்து தோன்றினார். அப்படின்னா எப்படி பகவான் இந்த உலகத்துல வசுதேவர் தேவகி மூலமாக இந்த உலகத்தில் தோன்றுகின்றாரோ, அதே மாதிரி நாரத முனிவர் வந்து பிரம்மாவனுடைய புலன்கள் மூலமாக இந்த உலகத்தில் தோன்றினார். மரீச்சி மிஸ்ரா ரிஷய பிராணேபியோ அகம்ச ஜக்கிரே. அப்படின்னா எப்படி பகவானுடைய பிறப்பு தெய்வீகமானதோ அதே மாதிரி நாரதருடைய பிறப்பும் தெய்வீகமானது. பகவான் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது, பொதுவாக ஒரு ஜீவாத்மா பிறக்கும் பொழுது அவர் தன்னுடைய கர்ம வினையினால தள்ளப்பட்டு ஒரு சரீரத்தில் பிறக்கின்றார். அந்த கர்ம வினையினுடைய கட்டாயத்தினால ஒரு ஜீவாத்மா ஒரு பௌதிக சரீரத்தை பெற்று அவர் வந்து இந்த உலகத்துல பிறக்கின்றார். ஆனா பகவான் வந்து இந்த உலகத்துல தோன்றும் பொழுது அவர் கர்ம வினையினால தள்ளப்படுவதில்லை. அவர் தன்னுடைய சுதந்திரத்தினால இந்த உலகத்தில் தோன்றுகின்றார். வெளிப்படையாக பார்க்கும் பொழுதும் அவரும் வந்து ஒரு அம்மா அப்பாவை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவினுடைய கர்ப்பத்திலிருந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த பகவானுடைய பிறப்பு வந்து தெய்வீகமானது. எப்படி பகவானுடைய பிறப்பு தெய்வீகமானதோ அதே மாதிரி நாரதர் போன்ற பகவானுடைய பக்தர்களுடைய பிறப்பும் தெய்வீகமானது. சோ நாரதர் சொல்றார், நான் வந்து பிரம்மா திரும்பி படைக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் அவருடைய புலன்கள் மூலமாக நான் தோன்றினேன். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. பகவானுடைய பிறப்பு மற்றும் அவருடைய லீலைகள் வந்து தெய்வீகமானது. இதை யாரு புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வந்து திரும்ப இந்த உலகத்துல பிறப்பு கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து பகவானுடைய பிறப்புக்கு மட்டுமல்ல, நாரதர் போன்ற உயர்ந்த பக்தர்களுடைய பிறப்புக்கும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து பொருந்தும். நாரதருடைய பிறப்பும் தெய்வீகமானது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார், அந்தர்பகிஷ்ச லோகாம் ஸ்திரீன் பரியேம் அஸ்கண்டித விரதஹ அனுக்ரகான் மகாவிஷ்ணுர் அவிகாத கதி க்வசித். இந்த ஸ்லோகம் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்தர்பகிஷ்ச லோகாம் ஸ்திரீன் பரியேமே அஸ்கண்டித விரதஹ. பகவானை வந்து இடைவெளி இல்லாமல் வழிபடுவதன் மூலமாக அனுகிரகம் மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக அந்தர்பகிஷ்ச லோகாம் ஸ்திரீன் அவிகாத கதி க்வசித். என்னால இப்பொழுது வந்து இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள எந்த பகுதியிலையும், இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கின்ற எந்த பகுதி மற்றும் இந்த பிரம்மாண்டத்துக்கு வெளியில வைகுண்ட லோகத்துக்கும் எந்த இடத்துக்கும் போகிறதுக்கு வந்து எனக்கு எந்த விதமான தடைகள் இல்லாம என்னால எந்த இடத்துக்கும் போக முடிகின்றது அப்படிங்கிற. பொதுவாக நமக்கு வந்து இந்த உலகத்துல போகும்பொழுது, இந்த உலகத்துல நம்ம இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா நமக்கு வந்து ஒரு விசா கிடைக்கணும். அனுமதி கிடைத்தாதான் நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு போக முடியும். அல்லது இந்த நாட்டுக்குள்ளேயே நீங்க முதல் மந்திரி ஆபீஸ்க்கு போனோம்னா
அங்க நீங்க பாட்டு போக முடியாது. அது அனுமதி இருந்தா தான் போக முடியும். அதாவது கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள நுழையணும்னா அதுக்கும் நீங்க பாட்டு போக முடியாது, அனுமதி இருந்தா தான் போக முடியும். இந்த உலகத்துக்குள்ளேயே, இந்த நாட்டுக்குள்ளேயே, அல்ல நம்ம மாநிலத்துக்குள்ளேயே, நம்ம மாவட்டத்துக்குள்ளேயே உங்களால நம்ம எந்த இடத்துக்கும் உங்களால போக முடியாது. ஒரு ஹோட்டலுக்குள்ள போறீங்க, அந்த ஹோட்டலுக்குள்ள சமையல் அறைக்குள்ள போனோம்னா அது கூட உங்களுக்கு அனுமதி இருந்தா தான் போக முடியும். அல்லது கோயில்ல உள்ள கருவறைக்குள்ள போனோம்னா அதுக்கும் அனுமதி இருந்தா தான் போக முடியும். அப்ப எப்படி நமக்கு நம்மளுடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகின்றது இந்த உலகத்துக்குள்ள. ஆனா நாரதருடைய சுதந்திரத்தை பத்தி பாருங்க. நாரதர் அந்தர்பகிஷ்ட லோகாம் ஸ்ரீம், இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள அவருக்கு எந்த லோகத்திலையும் போறதுக்கு அவருக்கு முழு அனுமதி இருக்கு. யாரையும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. இந்த லோகத்துக்குள்ள இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள மட்டுமல்ல, மற்ற பிரம்மாண்டங்கள்ல, அது மட்டுமல்ல இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டு வைகுண்ட லோகத்துக்கு போறதுக்கும் அவருக்கு முழு அனுமதி இருக்கு. அவிகாத கதி கொச்சித். எவ்வளவு சுதந்திரம் பாருங்க. பொதுவாக ஒருத்தருக்கு எப்ப சுதந்திரம் கொடுப்பாங்க, எப்ப அந்த நபர் மேல நம்பிக்கை இருக்கோ அப்பதான் சுதந்திரம் கொடுப்போம். எப்ப அந்த நபர் மேல முழு விசுவாசம் இருக்கோ அப்பதான் அந்த நபருக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா அவர் மேல விசுவாசம் இருக்கிறதுனால இவருக்கு சுதந்திரம் கொடுத்தாலும், இவருக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுத்தாலும், இவருக்கு எப்படிப்பட்ட சக்தி கொடுத்தாலும் அவர் அதை தவறாக உபயோகப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த நபருக்கு ஒருத்தருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றது. இப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவானுக்கு நாரதர் மேல எவ்வளவு விசுவாசம் இருந்தது அப்படின்னு பாருங்க. பகவானுக்கு நாரதர் மேல அவ்வளவு முழு விசுவாசம் இருந்தது. அதனாலதான் நாரதருக்கு இந்த உலகத்துக்குள்ள எங்கேயும் எந்த இடத்துலயும் பயணம் செய்வதற்கு, இந்த உலகத்துக்கு வெளியிலையும் எந்த இடத்துலயும் பயணம் செய்வதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. நாரதர் பிரம்மாவனுடைய புதல்வன். ஆனா பிரம்மாவனுடைய மத்த புதல்வர்களிலிருந்து நாரதருக்கு மிக உயர்ந்த வேறுபாடு இருக்கு. பிரம்மாவனுடைய மத்த புதல்வர்கள் மரீச்சி, அங்கிர, பிருகு, அந்த புதல்வர்கள் அவர்களுடைய கர்ம வினையினால அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். அந்த பிரம்மாவனுடைய மத்த புதல்வர்கள் கர்ம காண்ட பாதையில் அவர்களுக்கு ஈடுபாடு அதிகம். சதுஷ்குமாரர்கள் அவர்களுக்கு ஞான மார்க்கத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு அதிகம். ஆனால் நாரதர் அந்த பிரம்மாவனுடைய மத்த புதல்வர்கள் எப்படி கர்ம காண்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அந்த புதல்வர்களிலிருந்தும் வேறுபட்டவர். ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சதுஷ்குமாரர்களிலிருந்தும் நாரதர் வேறுபட்டவர். நாரதர் அவர் பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பக்தி மார்க்கத்தை பரப்புவதற்காக நாரதர் தோன்றினார். அதனாலதான் நாரதர் பக்தி மார்க்கத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த கர்மகாண்ட மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களால இந்த உலகத்தை தாண்டி போக முடியாது, இந்த உலகத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆனா நாரதருடைய மனது அஸ்கண்டித்த விரதக. நாரதருடைய மனது பகவானுடைய பக்தியில் இடைவெளி இல்லாமல் முழு ஈடுபாட்டுடன் இருந்ததுனால நாரதரால இந்த உலகத்துக்குள்ளேயும் சரி, இந்த உலகத்துக்கு வெளியிலேயும் சரியும் எங்கேயும் பயணம் செய்வதற்கு அவருக்கு எந்தவித தடை இல்லை. வைகுண்டத்துக்கும் போறதுக்கும் அவருக்கு தடை இல்லை. அப்ப பார்க்கும்போது நரசிம்ம புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்றார். சனகாத்யா நிவத்தாக்கியே தேச்ச தர்மே நியோஜிதா பிரவருத்தாக்கியே மரீச்சாத்யா
முக்தைக்கம் நாரதம் முனி. சதுஷ்குமாரர்கள் வந்து அவர்கள் வந்து வைராகிய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். மரீச்சி அங்கிர மற்றும் மத்த புதல்வர்கள், பிரம்மாவினுடைய மத்த புதல்வர்கள் வந்து கர்மகாண்ட மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாரதர் இவர்கள் எல்லோரிடத்திலே இவர்கள் வந்து நாரதர் வந்து பிரம்மாவினுடைய மத்த புதல்வர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். நாரதர் தான் உண்மையிலேயே முக்தி அடைந்தவர். அவருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 32ல இருந்து நம்ம இந்த அத்தியாயத்தை நம்ம அடுத்த வாரம் நம்ம முடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தாங்க. நம்ம பொதுவாக தமிழ் சினிமால இதுல வந்து நாரதரை வந்து ஒரு நகைச்சுவை பாத்திரமாக சித்தரிச்சிருப்பாங்க. நான் பாகவதத்தை படிக்கும் பொழுதுதான் நாரதருடைய உயர்ந்த நிலை நமக்கு புரியாது. நாரதர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தர். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இல்லைன்னா முடித்துக் கொள்வோம்.